நம்ம வீட்டுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வராங்க, இல்ல நாமளே யாராவது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள வெளிய பார்க்குறோம் அப்படின்னாலுமே, "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள உபயோகப்படுத்தணுமே தவிர, பார்த்த உடனேவே ரொம்ப நக்கலா, "என்ன போன டைம் பார்த்ததுக்கு இந்த டைம் வெயிட் கூடுன மாரி இருக்க? இல்ல நீ ஏன் இப்படி இளைச்சு போயிருக்க? உனக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கா? போய் டாக்டர பாரு." இந்த மாதிரியான வார்த்தைகள நிச்சயமா யாருமே பயன்படுத்தாதீங்க. உடனே நீங்க கேட்பீங்க, "நான் அவங்க மேல இருக்க அக்கறையில தானே இப்படியெல்லாம் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அக்கறைன்றது என்ன தெரியுமாங்க? முதல்ல அவங்க ஏன் இளைக்கிறாங்க, கூடுறாங்க அப்படின்ற காரணத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு பேரு தான் அக்கறை. காரணம் என்னன்னே தெரிஞ்சுக்காம, நீங்களே ஒரு காரணத்த உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு, அந்த கமெண்ட்ட அவங்க கிட்ட பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர தான் குடுக்கும் அப்படின்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க வேணும்னே வெயிட் இளைக்க மாட்டாங்க. வேணும்னே வெயிட் கூடவும் மாட்டாங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப வெயிட் கம்மியா இருந்திருக்கலாம். அதனால கொஞ்சம் வெயிட் போட வேண்டிய சூழல் வந்திருக்கலாம். இல்ல அவங்க ரொம்ப வெயிட்டா இருந்திருக்கலாம். இல்ல அவங்க வெயிட் இளைக்க வேண்டிய சூழல் வந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில அவங்க நெறைய பிரச்சனைகள சந்திக்கலாம். உடல் ரீதியா, மன ரீதியா, ஹார்மோன் பிரச்சனை இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவங்க வெயிட் கூடவோ, குறையவோ செய்யலாம். இந்த மாதிரி வெயிட் கூடுறதும், குறையறதும் அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்றத முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை அப்படின்றது அவங்க யாருமே விருப்பப்பட்டு வாங்கிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா இந்த மாதிரியான ஒரு உடல் மாற்றங்கள் வந்து அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்படின்றத நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னா, அவங்க அவங்களோட மறுபடியும் பழைய உடம்புக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்க தான் செய்யும். ஏன்னா, அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. அப்படி இருக்க ஒருத்தவங்கள நீங்க பார்க்க போம்போது, தூக்கம் இல்ல அப்படின்றனால தான் அவங்க வெயிட் போடுறாங்க அப்படின்றதும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே, "என்ன இருக்க இருக்க ஆன்டி மாரி ஆயிட்டுருக்க." இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தும்போது, அவங்களுக்கு அது எவ்வளோ தர்ம சங்கடமா இருக்கும் அப்படின்றத முதல்ல நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நாமளும் இப்போ இந்த ஒரு பெண்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் இந்த காலகட்டத்த எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருப்பீங்க. வெயிட் போட்டா எப்படி குறைக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். இல்ல ஒரு ஆண் இந்த வீடியோவ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 40 வயது, 50 வயது இருக்கீங்கன்னா, ஒரு 20 வயது, 25 வயது அதற்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள நீங்க அனுபவிச்சு வந்திருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால அந்த பையன் வெயிட் கூடவோ, குறையவோ செஞ்சிருக்கலாம். அதனால இதுக்கப்புறமா யாராவது ஒருத்தவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா, பாசத்தோட "நல்லா இருக்கியா?" அப்படின்ற நல்ல வார்த்தைய உபயோகப்படுத்துங்களே தவிர, அவங்களோட உடல் அமைப்ப வச்சு அவங்கள கிண்டல் பண்றது அப்படின்றத முற்றிலுமா தவிர்க்கிறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா, கீழ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.